பேருடைய சடலமும் வெளியில் வந்து விழுகிறது. எடுக்கிறாங்க. 3 பேரை படுத்திருக்காங்க. நான் அந்த முகங்களை அப்படியே பார்க்கிற செய்தியில கடந்து போக மனசு வரல. அப்படியே தேங்கி நிக்குது என்னுடைய மனது. இந்த 3 அப்பாவும் எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, எல்லாரும் கல்யாணம் இருக்கு, எல்லாரும் குழந்தை இருக்கு. இந்த 3 தந்தையும் எத்தனை கனவுகளோடு தன்னுடைய குழந்தைகளை படிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். எவ்வளவு ஆசையாக என் மகன் இதுமேல் இந்த மாதிரி ஒரு கழிவறை தொட்டிக்குள்ள இறங்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கையில இந்த வாசமே இந்த நாற்றமே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோட தானே இறங்கி இருப்பாங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு செய்தியை படித்து விட்டு கடந்து போகிறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு, அந்த குழந்தைகளுடைய படிப்பு என்னாச்சுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அவ்வளவு அவசர கதியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அருமை தம்பிகளே தங்கைகளே, வாழ்க்கையில் தவறு செய்ய முற்படுகிற பொழுது, வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்ய முற்படுகிற பொழுது ஒரே ஒரு நிமிடம் அந்த தவறை தொடங்குவதற்கு முன்னால் என் தாயும் தந்தையும் இவ்வளவு வேதனைப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த தப்பை நான் பண்ணணுமான்னு மட்டும் யோசிச்சீங்கன்னா உங்களை தோற்கடிக்க உலகத்தில் எவனும் பிறக்கவில்லை என்று அர்த்தம். வேதனையா இருக்கு. நிறைய பேர் பார்க்க 38 டிகிரியிலிருந்து 43 டிகிரி வரைக்கும் வெயில் சுடுது வெளியில. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 43 டிகிரி வரைக்கும் 45 டிகிரி வரைக்கும் வருது. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அலுமினிய பாத்திரங்களை ஒரு டிவிஎஸ் 50ல கட்டிக்கிட்டு அந்த மனுஷன் நடுவில் உட்கார்ந்து இருப்பாரு. வண்டி முழுக்க பாத்திரமா இருக்கும். அந்த வண்டி ஓடுதா ஓடலையானே தெரியாது. ஏன் அவ்வளவு மறைச்சிருக்கும். அந்த 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 குடும்ப தலைவன், அந்த அப்பா டிவிஎஸ் 50 ஓட்டிட்டு போறாரு. அலுமினியம் வந்து அந்த ஒரு பாத்திரத்தை வெயில்ல வச்சீங்கன்னா இருக்கிற பெண்களுக்கு தெரியும் எவ்வளவு சூடு உடனே ஏறிக்கும்னு பாத்திரத்துல. அந்த முழு பெரிய பெரிய பானைகளும் சட்டைகளும் அவர் முதுகுல சுட்டுட்டே இருக்கு. சட்டைக்கு மேல கொதிக்கிற வெயில்ல அந்த தந்தை சிரித்த முகத்தோடு ஏதோ ஒரு பெரிய கனவோடு வியாபாரத்திற்காக அந்த 2 வீலரை எடுத்துட்டு, இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வீதி வீதியா போய் பாத்திரம் விற்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? இந்த சுடுகிற வெயில் ஒருபோதும் என் குழந்தையின் மீது விழக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய தியாகத்தை உங்களுடைய தந்தை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு போறீங்கல்ல, ரோட்ல ஒரு 10 நிமிஷம் நான் பண்றேன், நான் சொல்றதை மட்டும் நீங்க கவனிங்களேன். ஒரு 10 நிமிடம் சாலையில போய் நில்லுங்க. ஒவ்வொரு உங்கள் அப்பா வயதை ஒத்தவர், இல்ல உங்க அப்பா வயசுக்கு மேல இல்ல கீழே, உங்க அம்மா வயசுக்கு இணையானவங்க இல்ல அதுக்கு மேல அதுக்கு கீழே நடந்து போறாங்கல்ல, ஒர்க் பண்றாங்கல்ல, வேலை செய்யறாங்கல்ல, அவங்கள ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஏன்? அதை தாண்டிய தியாகம் உங்கள் தாயும் தந்தையும் வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ரூபாய்க்கான மதிப்பு வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க அம்மா அப்பா காசு தராங்க, எடுத்துட்டு போய் டக்குன்னு செலவு பண்ணிடாதீங்க. 1க்கு 10 முறை யோசிங்க. இது அவசியமா இல்லையான்னு யோசிங்க. யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்க. எனக்கு செருப்பு அழுக்காயிடுச்சு, என் செருப்பு மாடலா இல்லை, என் செருப்பை புதுசா வாங்கித்தா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்கல்ல பேரண்ட்ஸ் கிட்ட. ஒன்று சொல்லவா? உங்கள் அப்பா செருப்பு போட்டே பல வருஷம் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லை நல்ல எனக்கு எங்கள் அப்பாவோட செருப்பு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கும் தைக்க கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த தைக்கிறவர் சொல்லுவார், ஏங்க இதுக்கு மேலே தைக்க முடியாதுங்க பாரு. பழைய பாட்டா செருப்பு இருக்கும், நடுவில் கீழே பின்னால் அந்த குதிகால் இருக்கிற இடத்துல மட்டும் ஓட்டையாயிரும். அந்த இடத்துல ஒரு ரப்பர் வச்சு தைப்பாங்க. அதை போடுவார் எங்கள் அப்பா. ஏன்னா கேன்வாஸ் ஷூ உனக்கு வாங்கி தரணும்டா, காசு இல்லைடா, இல்லைன்னா பிரச்சனையாயிரும்பார். இப்படி தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தியாகம் பண்ணி நம்மளை வளர்க்குறாங்க. ஆனால் நமக்கு அதோட அருமை வந்து தெரியறதே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிறோம். மகாகவி பாரதி சொன்னார், படிப்பு வளருது பாவம் தொலையுதுன்னார். படிப்பு வளருது பாவம் தொலையுதுன்னார். படிப்பு வளர்ந்தா பாவம் தொலைஞ்சிருந்தார். இங்க படிக்கிறவன் தான் அத்தனை வேலையும் பண்றான், படிச்சுட்டு இருக்கிறவன் தான் அத்தனை வேலையும் பண்றான். படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் சபிச்சாரு பாரதி. ஏன்னா படிச்சவன் தான் நாட்டை காப்பாற்றணும், படிச்சவனே அப்பா அம்மாவை மதிக்கல, படிச்சவனே நாட்டை மதிக்கல, படிச்சவனே ஒழுங்கினமா இருக்கான், படிச்சவனே பித்தலாட்டம் பண்றான், படிச்சவனே பொய் சொல்றான், எப்படா நாடு நல்லா இருக்கும்னு மனம் வெதும்பி சாபம் விட்டாரு படிச்சவன் தப்பா இருந்தான். யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு பெரிய அருமையான விஷயத்தை வந்து இந்த உலகம் நம்ம கொடுத்துருக்கு. நம்ம இதை எவ்வளவு அழகா வந்து கைகளில் வச்சுக்காம எவ்வளவு வந்து கவன சிதறலோட இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சார் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து திரைப்படங்கள் பாருங்க, பாடல்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகரை கொண்டாடுங்க, உங்க பிடிச்ச நடிகையை கொண்டாடுங்க. நீங்க படத்துக்கு போறீங்களா, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி போங்க, ஜாலியா இருங்க. ஆனா என்றைக்குமே நீங்கள் மதிக்கக்கூட ஹீரோவும் ஹீரோயினும் உங்க அப்பாவும் அம்மாவும் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க. ஸ்கிரீன்ல பிடிச்ச ஹீரோ வந்தா கை தட்டுறான், பிடிச்ச ஹீரோயின் வந்தா கை தட்டுறான். வீட்டில் அம்மா அப்பா வந்தா வெறுப்பா இருக்கான். வந்துட்டார் இருந்தாலே நீ சொல்லினே இருப்பார், தொல்லை பிடிச்சவர். ஏமா அப்படி அம்மா அம்மாட்ட போய் கவுன்சிலிங், அம்மாவுக்கு கவுன்சிலிங். இந்த பொண்ணு இந்த பையன் ஏன்னா மணல்ல மருத்துவர் ஆயிட்டாங்க இப்பயே 10வது 12வதுலயே. எப்படிமா இவரோட குடும்பம் நடத்துற? அந்த அம்மா மனசில் நினைச்சுக்கும், உன்னை பெற்றதுனால மட்டும்தான் நடத்துறேன், இல்லைன்னா இன்னைக்கே போயிருப்பேன். எப்படிமா அவரோட குடும்பம் நடத்துறேன்? சே இவ்வளோ டார்ச்சரா இருக்காரு, இவ்வளோ அதுவா இருக்காரு, இதுவா இருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றாங்க, அம்மாக்கள் வந்து அன்பை எளிமையா வெளிக்காட்டிடுவாங்க, அப்பாக்கள் அன்பை வெளிக்காட்ட மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக காமிச்சிட மாட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறி இருக்கு. முன்னெல்லாம் அப்பாக்கள்லாம் அப்படியே மொறப்பா வெறப்பா கஞ்சி போட்ட சட்டை மாதிரியே இருப்பானுங்க அத்தனை பேரும். ஏன் அப்படின்னா அந்த பயம் இருந்தால் தான் குழந்தை ஒழுக்கமா இருக்கும்ட்டு. ஆனா உடம்பு முடியாம நீங்க படுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அம்மா விட 1000 மடங்கு அதிகமாக அழுகிறது அப்பா மட்டும்தான். அது அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உண்மை, வேற குழந்தைங்களுக்கு தெரியாது. ஒரு வீடியோ பார்க்குறேன் யூடியூப்ல, குழந்தைக்கு தடுப்பூசி போட போறாங்க. அந்த அப்பா கத்தி கும்மாளம் போட்டு அந்த நர்சம்மா கோபடும் போது வெளில பயாண்டுருச்சு. பார்த்து 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 ஏங்க தடுப்பூசி தாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு வலிக்குங்க. அந்த அம்மா சொல்லுது, 4 மாசம் குழந்தை போயா ஏன் கொள்ற என்ன போட்டு. உன்னை அவங்க வைஃப் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஏங்க போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிள்ளை இல்லம்மான்ட்டு நான் இங்கே தான் இருப்பேன். சரி கண்ணையாத முடிக்க, கண்ணை மூடிட்டு நான் அந்த குழந்தை அழுதுற, அம்மா வேண்டாடா அழுகாதான்னு இவர் சேர்ந்து அழுகிறார். இப்படி தாங்க ஒவ்வொரு அப்பாவும் உங்களை வளர்த்தாங்க. அந்த அப்பாவை தான் நீங்கள் வந்து தீய சொற்களால் திட்டுறீங்க, அந்த அப்பாவை தான் தரக்குறைவாக பேசுறீங்க, அந்த அப்பாவை தான் மதிக்க மாட்டேங்கிறீங்க, அந்த அப்பாவை பற்றி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சந்தோஷமாக குறை பேசிக்கிறீங்க. அவர்கள் செய்கிற தியாகம் மிக 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 பெரியது. பகத்சிங்னு ஒரு ஆள் தெரியுமாமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? தெரியும் சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷம். யாருமா பகத்சிங்கு? இப்போ 10வது பரீட்சை எழுத போகிறாரா இல்லையா? யாருமா? கொரோனா ஊசி போடுறப்ப உனக்கு முன்னாடி நின்னாரா? யார் பகத்சிங்? யாருக்குன்னு? ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட தியாகி. பகத்சிங் சிறையில் இருந்தப்ப பகத்சிங்கோட அம்மா வந்து பார்க்க முயற்சி பண்ணாங்களாம். பகத்சிங்கோட அம்மா பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பகத்சிங் என்ன நினச்சிக்கிட்டாரு, அம்மா பார்த்தா நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க, ஏன்டா இனிமேல் வந்து இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் ஈடுபட மாட்டேன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்றான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு தவிர்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சு, பகத்சிங்கோட அம்மா நான் பகத்சிங்கை பார்த்தே தீருவேன் கட்டாயப்படுத்தி சிறை அதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் கேட்டு போய் பகத்சிங்கை பார்க்குறாங்க. பகத்சிங்கோட அம்மா சொன்ன வாசகம், அந்த நாட்டினுடைய நீதிபதி, பிரிட்டிஷ் நீதிபதி குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு, இப்படிப்பட்ட மண் இந்திய மண், அதனால தான்டா இந்தியா உலகமே பாராட்டுதுன்னு. பகத்சிங்கோட அம்மா சொன்னாங்களாம், மகனே உன்னை சமாதானப்படுத்துவதற்காக நான் வரவில்லை, என் மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். விரைவில் நீ தூக்குமேடை ஏறப் போகிறாய், நாட்டிற்காக உன் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறாய், அதை நினைத்து பெற்ற வயிறு குளிர்கிறது, வாழ்க பாரதம்னு சொல்லிட்டு போனாங்களாம். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேர் தான் உலகத்தில் அறிவே இல்லாதவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். யாருன்னா ஒன்று அம்மா, இன்னொன்று அப்பா. எந்த காலத்தில் அவங்கள, ஆனால் எல்லாமே வேணும். சில பேர் பிளாக்மெயில் பண்ணுறான். சில பசங்களாம் என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து கவுன்சிலிங் வரப்போ சொல்கிறாங்க, சார் 1 மாதத்துக்குள்ளே பைக் வாங்கி தரலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்கிறேன் சார் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது, வந்து அழுகுது. நான் சொன்னேன் பண்ணிக்க சொல்லுங்கன்னு. அதிர்ச்சி ஆயிட்டாங்க, என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்கன்னு. பண்ணிக்க சொல்லுங்க, அந்த ஃப்ராடு பையெல்லாம் பண்ண மாட்டான். 1 மாதம் முடிஞ்சோன்னே இன்னும் 1 மாதம் டைம் தரேம்மா. ஏன்னா அவன் உங்கள் வீட்டை தவிர வேறு எந்த வீட்டுக்கு போனாலும் செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அவனுக்கு தெரியும், அவன் யோகிதை அவனுக்கு தெரியும். பிளாக்மெயில் அம்மா அப்பாவை. அதுவும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா, ஒரே குழந்தையா போயிடுறீங்களா, இன்னும் கொண்டாட்டம் அந்த ஒரு குழந்தைக்கு. அவன்
நீங்க வளர்க்குறப்ப என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தைன்னு சொல்றது அவன் மனசுல நின்றுது. வளர்ந்த பிறகு சொல்றான் ஒரு பையன் தான் ஒரு பொண்ணு தான் பண்ண முடியாதான்னு கேட்கறான். தைரியமா பிளாக்மெயில் பண்றான். அம்மாட்ட தைரியமா பிளாக்மெயில் பண்றது. ஒன்னு சொல்லவா, இந்த நீங்க சோசியல் மீடியால யாராவது இருக்கீங்களா செல்லங்களா? இருந்தா பரவாயில்ல, இருக்கீங்களா? ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். இல்லைன்னா உங்களை மனம் நிறைய பாராட்டுறேன். இல்லைன்னா ஓகேடா, இருந்தா பரவாயில்லடா, கரெக்டா ஹேண்டில் பண்ண ஓகேடா சொல்லலாம். நியாயமா கைத்திக்கு ஒரு பொண்ணு நான் வச்சிருக்கேன், வெரி குட். அந்த உண்மைத்தன்மை நிச்சயமா இருக்கும், தப்பே கிடையாது. எல்லாமே வச்சுங்க, அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. கண்ட நாய்க்கு சாப்பிட்டியான்னு கேட்காதீங்கிறேன். எவனே தெரியாது, அவனை பார்த்ததே இல்லை, ஹைடா அங்கிருந்து ஹாய் ஹவ் ஆர் யூ டா, அவன் ஐ எம் ஃபைன் டா, வேர் ஆர் யூ டா, ஸ்கூல் டா, டுடே மீட் பண்ணலாமாடா, ஏண்டா சேர்ந்து நாசமா போலாண்டா. எவனே தெரியாது, யாருனே தெரியாது, எந்த பொண்ணுனே தெரியாது. அவங்க எல்லாத்தையும் தெளிவா நான் கேட்போம். சாப்பிட்டியா, தூங்குனியா, ஸ்கூலுக்கு போயிட்டியா? சில பொண்ணு 10th படிக்கிற பொண்ணு ஒரு லவ் பண்ணுது. அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க எப்படிங்க இதுல இருந்து காப்பாத்துறது. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏன்டா சில லவ் பண்ணன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது, என்ன ரொம்ப அவன் டேக் கேர் பண்றான் சார். அப்படி என்னம்மா அவன் டேக் கேர் பண்றான்? அவன் வந்து என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறான் சார். எப்படி கேட்டாங்க? வாயால தானே கேட்டான். ஆமா, உங்க அம்மா என்ன கேட்பாங்க? சாப்பிட்டியான்னு கேட்பான். வேற என்னமா அவன் டேக் கேர் பண்றான்? அவன் வந்து என்ன வந்து டெய்லி ஸ்கூலுக்கு பத்திரமா ரீச் ஆயிட்டியான்னு கேட்கறான். எதுலமா கேட்கறான்? நான் வச்சிருக்கிற செல்போன்ல கேட்கறான். செல்போன் யாருமா வாங்கி கொடுத்தது? எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது. நீ அந்த செல்போன்ல அவன்கிட்ட சொல்லுமா, இந்த செல்போன் நல்லா இல்ல, புதுசா ஒரு செல்போன் வாங்கி கொடுன்னு சொல்லுமா. நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவனே கிளம்பிடுவாமான்னு. உங்கள் தாயை விடவும் தந்தையை விடவும் அக்கறை செலுத்துகிற இன்னொரு நபரை இறைவன் இன்னும் படைக்கவில்லை என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். பாவம், நல்ல பசங்க நல்ல பொண்ணுங்க, சினிமாவை பார்க்கறது, டிவியை பார்க்கறது, ஏதாவது எங்கேயாவது லவ் ஸ்டோரியை படிக்கிறது, அப்படியே தனக்குன்னு எடுத்துக்கிறது. ஒரு பாட்டு போட்டால் அவன் நினைக்கிறான் எனக்கே போட்ட மாதிரி கடா மச்சான், அந்த ஃபீல் தான்டா எனக்கு. டேய் பஸ் ஸ்டாண்டில் டேய் நான் பாரு, நான் போறப்பெல்லாம் அவன் திரும்பி பார்க்கறான். அவள் பஸ் வருதான்னு திரும்பி பார்க்கறாடா தம்பி, அவள் பஸ் வருதான்னு திரும்பி பார்க்கறா. இவன் 5 பேர் கூட நின்றுக்கிட்டு என்னையே தான் பார்க்கறான் மச்சான். நீ பஸ் டிரைவராக இருந்தால் நிச்சயமாக உன்னை பாப்பா, இல்லை ஷேர் ஆட்டோ டிரைவராக இருந்தால் நிச்சயமாக உன்னை பாப்பா. மற்றபடி அதை பார்த்துருக்கு கூட இருக்கிறவன் கிளப்பி விடுறது, ஒன்றை தான் பார்க்குறான், ஒன்றை தான் பார்க்குறான், இப்படி தான் பார்க்குறான், அப்படி தான் பார்க்குறான். தேவையே இல்லை சார். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான வயது இதுவல்ல என்பது மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதுதான். அதற்கான வயது ஏங்க பிறந்ததுலேருந்து எல்லாமே ஓசி. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு சொல்ற இருக்க வேண்டாம். அந்த அக்கா கை தட்டி பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மேல உளுந்து சிரிக்குது. எல்லாம் ஓசி. இதுல பெருமை வேற. வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன், கையை அப்படியே உடங்குறேன். என்ன பெருமை? அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது. ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன், புது பைக் வாங்கியிருக்கேன், வெக்கேஷன் ஊட்டிக்கு போனேன், சம்பாதிச்சு போனேன், ஓசியில போய் துண்டு வந்தேன், எல்லாம் ஓசி. இதுல பெருமை வந்து பெரிய பெருமை. பாரத பிரதமர் மாதிரி பேரண்ட்ஸுக்கும் நீங்களும் ஒவ்வொரு ரூபாய் கூட கேட்டோன்னு கொடுத்துறாதீங்க. கடலை பருப்பி கேட்டா எங்க அப்பாலாம் 2 மணி நேரம் அழுகு விட்டு ஒரு கடலை பருப்பி கொடுப்பார். அதை 2 மணி நேரம் வாயிலே வச்சிருப்பேன். இன்னைக்கு உங்க குழந்தைங்க கேட்டோன்னு வாங்கி கொடுத்துறீங்க. சிப்ஸ் பேக்கெட் பிச்சு கொடுக்குது ஒரு அம்மா, 5 பேக்கெட்டை. அதை பிரிச்சோன்னா காத்து 5 ரூபாய்க்கு போயிருது, 5 ரூபாய்க்கு தான் சிப்ஸ் உள்ள இருக்கு. அம்மா அப்பாவோட வேதனை தெரிஞ்சு வளருங்க. என்னோட ரெக்வஸ்ட் அதுதான். காசோட அருமையை தெரிஞ்சுக்கோங்க, காசோட அருமையை தெரிஞ்சுக்கோங்க. இரா சிங்கால்னு ஒரு பொண்ணு, டெல்லியில இரா சிங்கால்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பிறந்த உடனே ஸ்காலியாசிஸ் நோயால பாதிக்கப்பட்டது, முதுகு தண்டுவட பாதிப்பு. அந்த பொண்ணால நேரா உட்கார முடியாது, வளைஞ்சுதான் இருக்கும். மருத்துவர்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க. மருத்துவர்கள் சான்று கொடுத்தாங்க. என்ன தெரியுமா கொடுத்தாங்க? சர்டிபிகேட்.
62% உடல் குறைபாடுன்னாங்க. 62% உடல் வளர்ச்சி குறைபாடுன்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு. இந்த குழந்தையை வளர்க்கறதும் வளர்க்காதும் உங்களுடைய விருப்பம்னாங்க. அந்த அம்மா அப்பா இறைவன் எங்களுக்கு கொடுத்த குழந்தை இது, இந்த குழந்தையை வளர்க்கறது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள்னு தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த குழந்தையும் அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அருமையாக படிச்சது. அருமையான மார்க் 10th 12th. பிஜி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுச்சு. யூஜி பிஜி எம்பிஏ பண்ணுச்சு. ஒரு கார்பரேட்டில் சூப்பரான வேலை கிடச்சிது. வேண்டான்னுச்சு அந்த பொண்ணு. ஏன் வேண்டான்னு அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க. எனக்கு ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பான்னுச்சு. ஓகேடா சொல்லலாம், முடியுண்டா வாடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஊக்கப்படுத்துனாங்க அவங்க அம்மா அப்பா. வாடா நம்ம படிக்கலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சா. 2010 இந்திய அளவில் நடைபெற்ற ஐஏஎஸ் எக்ஸாமில் முதல் தடவை எழுதுனா. ஆனால் ஐஏஎஸ் ஆக முடியல. ஐஆர்எஸ்ஸா செலக்ட் ஆனா, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் செலக்ட் ஆனா, வருவாய் பணித்துறை அதிகாரியாக செலக்ட் ஆனா. ஆனால் போஸ்டிங் போடலை கவர்மெண்ட்ல. ஏன் போஸ்டிங் போடலைன்னா, குறைந்தபட்ச எடையை கூட தூக்கி வைக்க உங்களால் முடியாது, அதனால இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாதுன்னு. இதை எதிர்த்து அவ கேஸ் போட்டா. அம்மா அப்பாவோட ஹெல்ப்போட கேஸ் போட்டா. ஜெயிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், என்னுடைய உடலை காரணம் காட்டி நீங்க என்ன ஜாப் தர மாட்டேன்னு சொல்றீங்கன்னு கேஸ் போட்டா. 2011 எழுதுனா, மறுபடியும் ஐஆர்எஸ்க்கு தான் செலக்ட் ஆனா. 2013 எழுதுனா, மறுபடியும் ஐஆர்எஸ்க்கு தான் செலக்ட் ஆனா. 2014 வருஷம் இவள் தொடுத்த வழக்கு, இரா சிங்கால் என்கிற அந்த சகோதரி தொடுத்த வழக்கு, அவருக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துச்சு. ஹைதராபாத்ல இந்திய வருவாய் பணித்துறையில் அதிகாரியா போஸ்டிங் கிடைச்சிச்சு. ஆனா 2014ஆம் ஆண்டு இந்திய அளவில் நடைபெற்ற ஐஏஎஸ் தேர்வில் முதல் இடத்தில் வந்தார் அந்த சகோதரி. யாரு? 62% உடல் வளர்ச்சி குறைபாடு என்று மற்றவர்களால் ஓரம் கட்டப்பட்ட இந்த சமுதாயம் இனிமேல் இந்த குழந்தையை வளர்ப்பதும் உடனே அவளை சாகடிப்பதும் உங்களுடைய கைகள் இருக்கிறது என்று சொன்னப்புறம் அவங்க அம்மா அப்பா நம்பிக்கையோடு வளர்த்தாங்க. இன்றைக்கு உலகத்தில் அந்த பெண்ணை பாராட்டாத இதழ்கள் இல்லை, பத்திரிகை கிடையாது. அவ்வளவு தூரம் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காங்க. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் நீயானால வந்தாப்புல ஒரு பையன், நந்தகுமார்னு ஒரு பையன் வந்தான். அம்மா கல் உடைக்கிற தொழிலாளி, கல் உடைச்சு தினக்கூலி. டாக்டருக்கு படிக்க வச்சாங்க அந்த பையனை. நந்தகுமாருங்கிற அந்த பையனை டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. அவன் படிச்சுட்டு இருக்கிறப்ப நீயானால வந்தான். இப்ப படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபாலோ அப் பண்ணாங்க. என்னடா பண்றான் அந்த பையன்? அந்த பையன் டாக்டர் ஆயிட்டான், சந்தோஷமா இருக்கான். அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க, தினக்கூலி அவர்களுடைய தாய் அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, ஏமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாமா, உங்க பையன் பெரிய ஆள் ஆயிட்டான், ஹாப்பி தானே அப்படின்னு கேட்டோன்னே அந்த தாய் சொன்ன பதில் உண்மையான ஒரு தாயினுடைய அடையாளம். அந்த தாய் சொன்னாங்க, என் மகன் டாக்டர் ஆனது எனக்கு பெருமையே இல்லைங்க, அவன் நல்லா படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். ஆனால் அவனை பார்த்து எங்கள் கிராமத்தில் என்னை போன்று கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து இன்னும் 2 நபர்கள் டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நான் நினைத்து பெருமைப்படுகிற விஷயம். ஒரு படித்த நந்தகுமார் 2 படித்த நந்தகுமாரை அந்த கிராமத்திலேயே உருவாக்கி இருக்கிறார். அம்மாவோட கஷ்டம் அந்த மாதிரி. 100 நாள் வேலை திட்டத்தில் உங்கள் அம்மா வேலை செய்யலாம், இல்லை விவசாய கூலியாக போகலாம், களை எடுக்கிற தொழில் செய்யலாம், இல்லை ஒரு கடையில் வேலை செய்யலாம். அப்பா அப்படி ஈகோவாக இருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்பா வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்கள், எவ்வளோ கீழ்ப்பணிந்து உங்கள் குடும்பத்துக்காக ஈகோவெல்லாம் புதைச்சி வச்சுட்டு உங்கள் அப்பா வேலை செய்கிறாருங்கிறது அப்பா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் என் அருமை மாணவர்களே மாணவிகளே, வாழறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை நேர்மையோட திறமையோட சாதிக்க முடியுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து காமிக்கணும். நபிகள் நாயகம் சொன்னார், உன்னை அறிந்து கொள் அது உனக்கு போதும்னார். உன்னை அறிந்து கொள் அது உனக்கு போதும்னார். நீ எவ்வளோ திறமசாலின்னு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். உன்னோட கூட படிக்கிற மாணவர்களோட நீ உன்னை கம்பேர் பண்ணாத. உன் கூட படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களோட உன் பெற்றோரை நீ கம்பேர் பண்ணாத. எங்கள் அப்பா அவர் மாதிரி இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும், எங்கள் அம்மா அவர் மாதிரி இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் நினைக்கவே நினைக்காத. உனக்கு இறைவன் கொடுத்த பரிசு தான் உன்னோட அம்மா அப்பான்னு நீ நம்பு. அவங்கள தான் நான் அவங்க வளர்த்துருக்காங்க, அதில் நான் சாதிச்சு காமிக்க போகிறேங்கிற உறுதியான எண்ணத்தோட நீ இரு. மிக சாதாரணமான ஒரு குடும்ப பின்புலத்திலிருந்து படித்து
முதல் முறையா உலகத்துல 2 நோபல் பரிசுகளை வாங்கினவங்க தான் மேரி கியூரி என்கிற பெண்மணி. தெரியும்ல, ரேடியம் போன்ற சொற்கள் தான் அவங்க தான் அறிமுகமே படுத்தினாங்க. அவ்வளவு வறுமையில படிச்சாங்க, அவ்வளவு வறுமையில படிச்சாங்க. பாரிஸ்ல சோர்பான் பல்கலைக்கழகத்துல கரண்ட் கிடையாது. அப்ப மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சு முடியாம சோர்ந்து விழுவாங்க. அப்படி படிச்சுதான் அந்த உலகத்துல அத்தனை பேருமே ஜெயிச்சிருக்கான். அப்படி பெற்றோர்களை மதிச்சுதான் அந்த உலகத்துல அத்தனை பேருமே ஜெயிச்சிருக்கான். உங்கள் தாய் தந்தையரை மதியுங்கள், கல்வி நிறுவனத்தை மதியுங்கள், ஆசிரியர்களை பாராட்டுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு வசதிகள் இல்லை அப்படின்னு எண்ணி நினைச்சு முடங்கி போயிடாதீங்க. எந்த வசதியும் இல்லாத குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா வசதிகளையும் என் குடும்பத்திற்கு நான் என் உழைப்பின் மூலமாக பரிசாக தரப்போகிறேன் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து காட்டுங்கள். எது நீயாக மாறப்போகிறாயோ அதுவாக நீ கனவுகான் என்பது ஜப்பானிய நம்பிக்கை. எது நீயாக மாறப்போகிறாயோ அதுவாகவே நீ கனவுகான் என்பது ஜப்பானிய நம்பிக்கை. எண்ணத்தில் இருக்கிறது, எண்ணத்தில் இருக்கிறது எல்லாமே. எண்ணம் சிந்தனைகளை பொறுத்தது. சிந்தனைகள் என்பது நல்ல விஷயங்களை பார்ப்பது, படிப்பது, கேட்பது, நல்ல நண்பர்களோடு பழகுவது என்பதை பொறுத்தது. உங்களுடைய வட்டம் நல்ல வட்டமாக இருக்கட்டும். வள்ளுவர் சொன்ன மாதிரி அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லோர் நட்பு ஆய்ந்து கொள்ளலார். நல்ல நண்பர்களா தேர்ந்தெடுத்துக்கோங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பெற்றோர்களை மதிக்க கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் மீண்டு வருவதற்கு 2 கரங்கள் துணையாக எப்பொழுதும் இருக்கும். ஒன்று உங்கள் தாயினுடைய கரம், இன்னொன்று உங்கள் தந்தையினுடைய கரம். வாழ்க்கையில் சில தடைகள் வருகிற பொழுது, நீங்கள் சோர்ந்து அமர்கிற பொழுது, யாரோ ஒருவர் ஒரு வகுப்பறையில் பேசிய வாசகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அது உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையினுடைய வாசகம் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையாக வாழ்வோம், நிறைய படிப்போம். படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும். உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. வாருங்கள் இளைய தலைமுறையே, நாளைய வரலாற்றில் இடம் பிடிப்போம், நாளைய வரலாற்றில் தடம் பதிப்போம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம்முடைய பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இவர்தான் என் தாய், இவர்தான் என் தந்தை என்று நீங்கள் வெற்றி அடைகிற மேடையில் அந்த 2 ஜீவன்களையும் நிறுத்துகிற தருணம்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருதும் நோபல் பரிசும் என்பதை சொல்லி, இந்த நல்ல நேரத்திலே என்னை அழைத்து சிறப்பு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, மிக விரைவில் உங்களை சாதனை சிகரங்களில் காண்பதற்கு ஒரு சகோதரனாக நான் தயாராக இருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இனிய தமிழ் மொழியால்